வீட்டில் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஒன்று எனக்கு பாட்டு ஓடணும், இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோவோ இல்லை படமோ ஓடினா தான் எனக்கு வேலை நடக்கும். அன்றைக்கி அப்படி தான் எல்லா வேலையும் சண்டேவே வேலை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு சதீஷ் நான் வெளியில் கூப்பிட்டு போகிறேன் கோயிலுக்கு அப்படின்னு சொன்னார். செம்ம ஹாப்பியாக அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. நம்மளுக்கு அப்படி தானே, வெளியில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம். அதுவும் இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு, அதாவது தாத்தா இறந்ததுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் கோயிலுக்குனே இப்போ கிளம்புறோம். வீட்டில் சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனால் கோயிலுக்குன்னு இன்றைக்கி தான் போகிறோம், மகா கணபதி கோயில். அதுவும் நாங்கள் இப்போ புது வீட்டுக்கு அதுக்கடுத்து இப்போ தான் ஒரு கோவில்னு வெளியில் போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. நம்மளுக்கு மனசும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றியே இருக்குது, மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசில் உள்ள பாரமே இறங்கின மாதிரி இருக்கும். ஆனால் அது போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கு. சண்டே தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சந்தை நல்ல கூட்டம் இருந்தது. அது எல்லாத்தையும் தடுமாறி கோயிலுக்கு போயிட்டோம். அந்த விளாக் அடுத்து